தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் பகுதி 7. தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் பிராமணர்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் யக்ஞ கர்மானுஷ்டானத்தில் வல்லவர்கள் என்பதற்காகவே ரொம்பவும் பாராட்டி சொல்லி இருக்கிறது. கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்பதாக வேதத்தை கற்று அதன்படி அக்னி வளர்த்து எரி ஓம்பி யாகம் பண்ணுவதாலேயே கலிபுருஷனை விரட்டுகிற பிராமணர்கள் வசிக்கிற சிதம்பரம் என்று சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். ஓமாம்புலியூர் தேவாரத்தில் யஜ்ஞங்களை பற்றி நிறைய சொல்கிறார். அதில் ஓரிடத்தில் பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரி ஓம்பும் என்று வருகிறது. பரப்பு என்றால் யாக வேதியை முறைப்படி அமைப்பது, சயனம் என்பது அதுதான். பசுவேட்டு என்றதால் யஜ்ஞத்திலே ஜீவஹிம்சை தப்பில்லை என்கிற அபிப்பிராயத்துக்கு தேவாரத்தின் ஆதரவு தெரிகிறது. சம்பந்தர் பிராமணர், அதனால் யாகாதிகளை கொண்டாடி சொல்லியிருக்கிறார் என்று நினைத்தால் சரியில்லை. அப்பிராமணரான அப்பரும் சுவாமியை வேத வேள்வி சம்பந்தப்படுத்தியே ஸ்தோத்திரம் செய்கிறார். வேதியா வேத கீதா வேதங்கள் 4 கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர் வேத நாயகன் வேதியர் நாயகன் என்பதெல்லாம் அப்பர் சுவாமிகள் வாக்குதான். சுவாமியே வேதாத்தியனம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்கிறார். வேதமோதி வந்து இல் புகுந்தார், வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும். மேலே சொன்ன ஓமாம்புலியூரில் அப்பரும் தேவாரம் பாடியிருக்கிறார். அதிலே ஓதி மிக அந்தணர்கள் எரி 3 ஓம்பும் உயர் புகழ் ஆர்தரும் ஓமாம்புலியூர் ஒன்றிய சீர் இரு பிறப்பர் முத்தி ஓம்பும் உயர் புகழ் 4 ஓமாம்புலியூர் என்றெல்லாம் புகழ்ந்து ஓமம் ஹோமம் நிறைந்ததே ஓமாம்புலியூர் என்று கொண்டாடுகிறார். எரி 3 முத்தி என்பவை கார்கபத்தியம் ஆகவனீயம் தட்சிணாக்னி என்பதாக பிராமணன் வளர்க்க வேண்டிய 3 அக்னி குண்டங்களை சொல்வது. இத்தனை நுணுக்கமாக அப்பர் சுவாமிகள் பிராமண ஆச்சாரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்திலும் அநேக இடங்களில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரத்தை வர்ணிப்பதானால் யஜ்ஞத்தில் எழும்புகிற ஹோம புகையே மேகங்கள் மாதிரி ஆகாசம் முழுதையும் அடைத்து கொண்டிருக்கிற ஊர் என்று அதை வர்ணித்திருக்கும். இங்கேயும் ஜாதி வித்தியாசம் ஜாதி துவேஷங்கள் இல்லாமல் அப்பிராமணர்களான ஆழ்வார்களும் வேதங்களின் பெருமையை பாடியிருக்கிறார்கள். பிராமணர் இல்லாதவரான திருமங்கையாழ்வார்தான் பெருமாளையே சாந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி என்று வேத சாகைகளை சொல்லி அவற்றால் துதிக்கிறார். அப்பர் முத்தியை சொன்னார் என்றால் இவர் இன்னும் சூக்ஷ்மமாக வைதிக ஆச்சரணைகளை தெரிந்து கொண்டு பிராமணர்களிலேயே ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்கள் அந்த 3 சப்யம் ஆவசத்தியம் என்று வேறு 2 அக்னிகளை சேர்த்து பஞ்சாக்னி வளர்ப்பதை ஐந்தழல் ஓம்புவது என்கிறார். ஓமாம்புலியூரை தேவாரத்தில் சொன்ன மாதிரியே திருநாங்கூர் திருநரையூர் முதலான க்ஷேத்திரங்களை இவர் வேத விதி வழுவாத பிராமணர்களின் ஊர் என்பதற்காகவே திரும்ப திரும்ப போற்றி பாடியிருக்கிறார். உண்மைமிகு மறையோடு நற்கலைகள் நிறை பொறைகள் உதவு கொடை என்றிவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்து அறம் பயந்த வன்கை தீத்தொழில் பயிலு நாங்கூர் சொல் ஆர் சுருதிமுறை ஓதி சோமு செய்யும் தொழிலினோர் நல்லார் மறையோர் பலர் வாழும் நரையூர். சோமு என்றால் சோமயாகம். வேத 4 5 வேள்வி அங்கம் 6 இசை 7 நடையாவல்ல அந்தணர் வாழ் நரையூர்.
5 வேள்வி, பஞ்சமகா யஜ்ஞம், அங்கம் 6, வேதத்தின் 6 அங்கங்களான ஷடங்கங்கள். 4 கூறுமாய் மறைந்த பொருளும் உடைமையால் நான்மறை என்றார். அவை தைத்திரியமும் பௌடிகமும் தலவகாரமும் சாமவேதமும் ஆம். இனி இருக்கும் ரிக்கும் யசுவும் யஜுசும் சாமமும் அதர்வணமும் என்பாரும் உளர். அது பொருந்தாது. இவர் இந்நூல் செய்த பின்னர் வேதவியாதர் வியாசர் சின்னாட் பல்பிணி சிற்றறிவினோர் உணர்தற்கு 4 கூறாக இவற்றை செய்தனர் ஆதலின். தமிழில் தொல்காப்பியம் என்று மிக பழைய இலக்கண நூல் இருக்கிறதல்லவா? அது அகஸ்திய சிஷ்யர்கள் 12 பேர்களுள் ஒருவரான திருணதூமாக்னியால் செய்யப்பட்டது. அந்த புஸ்தகத்துக்கு பனம்பாரனார் செய்துள்ள சிறப்பு பாயிரத்தில் அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் என்று வருகிறது. இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதும் போது இங்கே ரிக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்களை நான்மறை என்று சொல்லவில்லை. அல்பாயுசும் அநேக வியாதிகளும் ஸ்வல்பமே அறிவும் கொண்ட கலிகால ஜனங்களான சின்னாட் பல்பிணி சிற்றறிவினரின் சௌகரியத்தை முன்னிட்டு மகா சமுத்திரமாய் இருந்த வேதங்களை வியாசர் 4ஆக பிரிப்பதற்கும் முற்பட்ட காலத்தில் தொல்காப்பியம் உண்டாயிற்று. ஆகையால் இங்கே நான்மறை என்பவை தைத்திரியம், பௌடிகம், தலவகாரம், சாமம் என்ற ஆதிகால வேத பாகங்களே என்று எழுதியிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்தில் பௌழியா சாந்தோகா என்று வருகிறது. அதில் சாந்தோகம் என்பது சாமவேதம், பௌழியம் என்பதே மேலே சொன்ன பௌடிகம். ரிக்வேத சாகைகளில் ஒன்றை சேர்ந்த கௌஷீதகி பிராமணம் என்ற பௌஷ்யம்தான் பௌழியம் என்றும் பௌடிகம் என்றும் ஆகியிருக்கிறது. தலவகாரம், தைத்திரியம், பௌழியம் என்பவை முறையே சாமவேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், ரிக்வேதம் ஆகியவற்றைச் சேர்ந்த வேத சாகைகளின் பெயர்கள். சாமம் மட்டுமே முழு வேதத்தின் பெயர்.